10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் அலகு பயிற்சி 2இல் 3வது கணக்கு பார்க்குறோம். a, b, c என்ற எண்களை 13ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதிகள் முறையே 9, 7 மற்றும் 10. a + 2b + 3c ஐ 13ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதியை காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. a, b, c ஆகிய எண்களை 13ஆல் வகுக்கும் பொழுது கிடைக்கும் மீதிகள் முறையே 9, 7, 10. யூக்ளிடின் வகுத்தல் விதியை பயன்படுத்தி இதை நிறுவுறோம். யூக்ளிடின் வகுத்தல் விதியானது என்ன? a = bq + 6. இதுல முதல் நிபந்தனையில a என்ற எண்ணை 13ஆல் வகுக்கிறோம். அப்ப 13. q ஈவு என்னன்னு தெரியாது. 13ஆல் வகுக்கும் பொழுது மீதியானது என்ன? 9. இதை எழுதிக்கலாம். அடுத்து b என்ற எண்ணை 13ஆல் வகுக்கும் பொழுது கிடைக்கும் மீதியானது 7. c என்ற எண்ணை 13ஆல் வகுக்கும் பொழுது கிடைக்கும் மீதியானது என்னன்னு கொடுக்கப்பட்டிருக்கு? 10 அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல a + 2b + 3c ஐ 13ஆல் வகுக்கும் பொழுது கிடைக்கும் மீதி என்னன்னு கேட்டிருக்கு. அப்ப அதனுடைய மதிப்பு என்னன்னு கணக்கிடலாம். a + 2b + 3c = a இன் மதிப்பு எழுதிக்கலாம் 13q + 9 + 2 பெருக்கல் b இன் மதிப்பானது 13q + 7 + 3 c இன் மதிப்பானது 13q + 10. 13q + 9 + 2ஆல் பெருக்கிக்கலாம். 2 பெருக்கல் 13 26q + 2 பெருக்கல் 7 14 + 3 பெருக்கல் 13 39q + 3 பெருக்கல் 10 30. 13q + 26q + 39q இதெல்லாம் ஒண்ணா கூட்டிடலாம். 9 + 14 + 30 இதை கூட்டிக்கலாம். 13 + 26 அப்படிங்கிறப்ப மதிப்பானது 39. 39 + 39 78q. 30 + 14 44. 44 + 9 அப்படிங்கிறப்ப 53. 13ஆல் வகுக்கும் பொழுது கிடைக்கும் மீதி. இதுல 78 அப்படிங்கிற எண்ணானது நமக்கு 13ஆல் வகுபடும். 6 முறை வரும். ஆனா 53ங்கிறது 13ஆல வகுபடாது. 52 வேணா 13ஆல் வகுபடும் 4 முறை வரும். அப்படிங்கிறப்ப 78q அப்படியே எழுதிடலாம். 53 பிரிச்சு எழுதிக்கலாம். 52 + 1ன்னு. அப்ப இந்த இரண்டு மதிப்புகள்ல இருந்தும் ஒரு 13 பொதுவா வெளியில் எடுத்துட்டோம்னா 6 13 78 q அப்படியே எழுதிக்கலாம். 4 13 52 + 1. இந்த இடத்துல 13 பெருக்கல் 6q + 4 ஒரு மாறிலியா எடுத்துக்கலாம். mன்னு எடுத்துக்கலாம் + 1 இங்கு m = 6q + 4 அப்படின்னு நம்ம எடுத்துடலாம். a + 2b + 3c = என்ன மதிப்பு கிடைச்சது? 13mங்கிறப்ப 13ஆல் பெருக்கப்பட்டு இருக்குங்கிறப்ப 13ஆல் வகுபடும். +1 அப்படிங்கிறது தான் நமக்கு மீதியானது. அப்ப மீதி என்ன இருக்கு? 1. therefore a + 2b + 3c ஐ 13ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி 1 ஆகும். தேங்க்யூ.